ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரீசெண்டா கன்னடத்துல ரிலீஸ் ஆன டோபின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு பொண்ணு தொலைஞ்சு போன தான் அப்பனை கண்டுபிடிச்சு தர சொல்லி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. அவனை கண்டுபிடிக்க போகிறப்பதான் தெரியுது இவன் பல பேரை கொன்னு கோவத்துல வீசுற அளவுக்கு படு பயங்கரமான ஒரு சைக்கோ கொலகாரன்ட்டு. அது மட்டும் இல்லாம இவனால இந்த ஊருக்குள்ள பல பேர் காணாம போயிருக்காங்கன்ற ஒரு வதந்தியும் இருக்கு. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில இந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்காக போலீஸ்காரங்க டோபியை கண்டுபிடிச்சாங்களா, அவரோட ஃபேமிலிக்கும் இந்த ஊருக்கும் அடுத்தது என்னாச்சு அப்படின்றத படத்தோட மீதி கதை. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மூவி டைம் 1.0. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலி கூட ஜாயின் பண்ணிக்கங்க. சரி வாங்க படத்துக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த ஊர் அம்மன் கோயில சாமி ஆடிட்டு இருக்க ஒரு ஆளு, எனக்கு நேர்ந்து விட்ட கடா ஒண்ணு இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போயிடுச்சு, அது திரும்பவும் இந்த ஊருக்குள்ள வந்தா பல உயிரை காவு வாங்காம விடாதுன்னு சொல்லி அமானுஷ்யமாவை முடிக்க, அடுத்த நாள் காலையில அந்த ஊர் ஸ்டேஷனுக்கு புதுசா ஒரு எஸ்ஐ போஸ்டிங் வாங்கி வராரு. வந்த அவர்கிட்ட அந்த ஸ்டேஷனோட கான்ஸ்டபிள், சார் நீங்க ஒன்னும் நீதி நேர்மன் வாழ்ற கராரான போலீஸ் இல்ல, ஏன்னா வாங்குற சில்லற காசையும் வாங்க விடாம பண்றீங்களான்னு ஒரு பயத்துல தான் கேக்குறேன்னு சொல்ல, சார் இந்த போஸ்டிங்க்கு நான் 20 கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன்னு அவர் சிம்பிளா முடிச்சிடறாரு. அந்த நேரம் போலீஸ் ஸ்டேஷனோட கண்ணாடியே உடைச்சு யாரோ ஒருத்தங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அங்க போய் பார்த்தா அது ஒரு லேடிங்க. எங்க அப்பா காணாம போய் 4 நாள் ஆகுது, இன்னை வரைக்கும் ஒரு தகவலும் கிடைக்கலன்னு இந்த அம்மா காவல் அதிகாரிகளை பிடிச்சி கத்திட்டு இருக்கேன். அங்க வந்த புது எஸ்ஐ, நான் உங்க அப்பனை கண்டுபிடிச்சு தரமா, இப்ப நம்பிக்கையா வீட்டுக்கு போன்னு சொல்லி அமுச்சு வைக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த கான்ஸ்டபிள், அவன் எங்கன்னா குடிச்சிட்டு வீந்து கெடுப்பான் சார், இதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்கன்னு சொல்ல, இவரோ நான் இந்த ஸ்டேஷனுக்கு வந்து அட்டன் பண்ற ஃபர்ஸ்ட் கேஸ் இது, அதனால இதை நான் கண்டிப்பா சால்வ் பண்ணாம விட மாட்டேன்ற மாதிரி ஆடமெண்டா இவரும் நிக்கிறார். சரி இந்த டோபின்றவன் யாரு, அவன் பார்க்க எப்படி இருப்பான், முன்ன பின்ன அவன் மேல என்ன கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்களும் இந்த கேஸ் ஃபைல் எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா 1-2 கேஸ் இல்ல, ஒரு ரேக் ஃபுல்லாவே இந்த டோபியோட கேஸ் தான் இருக்கு. அதை பார்த்த எஸ்ஐயே ஷாக் ஆயிடுறாரு. அங்கிருந்து இவன் வளர்ந்த சர்ச்சுக்கு போய் அந்த ஃபாதர் கிட்ட விசாரிக்க, அந்த சர்ச்சோட ஃபாதரும் நம்ம டோபியோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் இந்த சர்ச்சுக்கு வந்த புதுசுல கிறிஸ்மஸ் அப்போ எல்லாருக்கும் நான் பிரெட் கொடுத்துருந்தேன், கடைசியா ஒரே ஒரு பிரெட் மீந்துருச்சு, அது யாருடான்னு கேட்க, அங்க ஒரு பையனை நாங்க பூட்டி வச்சிருக்கோம், அவன் கொஞ்சம் மாதிரி, அதனால அவனை தனியா தான் வச்சிருக்கோன்ற மாதிரி சொல்ல, அது ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஃபாதருக்கும் இவனுக்கு ஒரு சின்ன சண்டையாக கோவத்துல இவன் அவரோட கையை பிடிச்சி கடிச்சிடறான். பதிலுக்கு அவர் கையில வச்சிருந்த லத்தியை வச்சு இவனோட சங்கிலியை அடிக்க, அத்தோட இவனோட குரல் வலை டேமேஜ் ஆகி இவனால பேச முடியாம போயிடுது. அதுல இருந்து இந்த பையன் யாரை பார்த்தாலும் கோவப்படுறது, எதுக்கேத்தாலும் அடிக்கிறதுன்றதுனால இவனை தனியா வச்சிருக்கணும் இந்த வார்டன் சொல்ல, இதை கேட்ட இந்த ஃபாதருக்கு மனசு கேட்கல. உடனே அவனை நேரா போய் பார்த்து அவனை அரவணைக்க, இந்த இடத்துலயே அவன் நம்புற ஒரே ஆளுன்னா அது நம்ம ஃபாதர் மட்டும்தான். அது மட்டும் இல்ல, அவனுக்கு டோபின்ற பேர் வச்சதே நான் தான். இதுக்கு முன்னாடி அவனை எல்லாருமே அனாதை பையில அம்மா அப்பா இல்லாதவன்னு சொல்லி எல்லாரும் வாய்க்கு வந்த பேரை சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் பேர் வச்சதுக்கு அப்புறமா ஒரு கையில என் பேரையும் இன்னொரு கையில அவனோட பேரையும் எழுதி வச்சு அதை எல்லாருக்கிட்டையும் காட்டி ரொம்ப திமிராவே சுத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறமா இவன் திருந்திடுவான்னு நினைச்சேன், ஆனா அவன் குணம் கொஞ்சம் கூட மாறல. யாரை பார்த்தாலும் அடி, எதுக்கேத்தாலும் சண்டை போட்டுட்டு இருந்ததை பார்த்து கடுப்பாய் நானே கம்ப்ளைண்ட் கொடுத்து இவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு மாத்தி விட்டுட்டேன். ஒரு நாள் இந்த ஊருக்கார பையன் ஒருத்தன் இந்த சர்ச்சோட இடத்த என் பேர்ல எழுதி வைன்னு சொல்லிட்டு சில அடியாட்களை கூட்டின்னு வந்து என்னை மிரட்டிட்டு இருந்தான். இந்த கடவுள் வந்து என்னை காப்பாற்ற மாட்டான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா வந்தது கடவுள் இல்ல, ஒரு சாத்தான். முதல்ல சாத்தான் என்ன பண்ணும், அது நல்லது கொண்ட மாதிரி பண்ணிட்டு ஒரு பெரிய படுகொழியா தள்ள பக்கம் அதை தான் பண்ணான் இவனும். இவங்க கூட சண்டை போட்டு என்னை காப்பாத்துறதால இவன் திருந்திட்டான். பழைய மாதிரி இல்லைன்னு நினைச்சிட்டு இந்த சர்ச்சிலே அவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தேன், ஆனா அவன் கொஞ்சம் கூட மாறல. அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு ஒரு ஆளுங்க கூடலாம் யாரை பார்த்தாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் சண்டைன்னு போட்டுருந்ததால நான் இந்த சர்ச்சுக்கே வரமான்னு சொல்லி அவனை வேலையை விட்டு நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் இந்த சர்ச்சுக்கு வரமாட்டான்னு நினைச்சேன், ஆனா ஒரு நாள் வந்தான். பிரேயருக்காக வரல, பிரேயரை நிறுத்தத்துக்காக வந்தான், கையில 2 மீனோட. அப்பதான் எனக்கு தெரியும் இவனுக்கு மீன்லாம் கூட பிடிக்க தெரியும் சொல்லிட்டு. இதை சொல்லி தந்தவன் அந்த தாமோதரம் தான். அவங்க கிட்ட போய் விசாரிங்க, மீதி டீட்டெயில் தெரியும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் புதுசா வந்த எஸ்ஐ இந்த தாமோதரன் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கப்போ அவருக்கு டீ குடிக்கணும் போல இருக்கான், அதனால ஒரு டீ வேணும்னு சொல்லி கேட்க, வேற வழி இல்லாம இந்த கான்ஸ்டபிளே அனுப்பி டீ வரைக்கும் போட்டு தர சொல்றாங்க, ஏன்னா டீட்டெயில கலெக்ட் பண்ணோம்ல. அதுக்கப்புறம் இந்த தாமோதரன் டீ குடிச்சுக்கிட்டே அவனுக்கு நான் தான் மீன் பிடிக்க சொல்லி கொடுத்தேன், அது மட்டும் இல்ல நான் வேலை செய்யற இடத்துல ஒரு வேலையை வாங்கி கொடுத்தேன்னு சொல்றாரு. அது என்ன வேலைனா, இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்களே டாக்டர், அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கிற ஃபேர் பார்ட்ஸ் எல்லாம் தூக்கி போடுற வேலை. இந்த வேலைக்கு வந்து யாருமே ஒரு நாளைக்கு மேல தாண்டது கிடையாது, ஆனா டோபி இந்த வேலையை ரொம்பவே ரசிச்சு செஞ்சான். இப்படியெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் அங்க நைட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கப்போ தோட்டத்து பக்கம் ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அங்க போய் பார்க்க அங்க ஒரு பச்சை குழந்தை யாரோ வச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. எல்லாரும் வீட்டையும் தட்டி
யாரோட குழந்தை இதுன்னு சொல்லி விசாரிக்க, ஆனா அங்க வந்த டோபி அந்த குழந்தைய பார்த்த உடனே புடிச்சு போய் அங்கிருந்து அதையும் கொண்டுட்டு போயிட்டான். ஆனா டோபிக்கு இந்த குழந்தையெல்லாம் எப்படி வளர்க்கறதுன்னு கொஞ்சம் கூட தெரியாது. அக்கம் பக்கம் இருக்கிற தாய்மார்கள்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுக்க, அதுக்கப்புறம் அந்த குழந்தைய நல்லா பாத்துக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் அந்த ஃபாதர் கிட்டே ஒரு பேரு வச்சுட்டு வந்திருக்கான். அந்த குழந்தையோட பேரு ஜெனி. இப்படியே ஜெனி கொஞ்சம் பெரியவளாவரா, ஸ்கூலுக்கும் போக ஆரம்பிக்கிறா. ஒரு நாள் டோபியோட பேரு அவன் கையில எழுதி காட்ட, இதை பார்த்து அவருக்கு சந்தோஷம் தலகால் புரியல. தான் பொண்ணு கையில பேரு எழுதி காட்டிட்டான்னு சொல்லிட்டு பார்ல இருக்கிற எல்லாருக்கும் ஓசியில சரக்கு வாங்கி கொடுக்கலான்னு பாக்குறாரா. ஏற்கனவே ஏகப்பட்ட கடன் பார்ல இருக்கு, அதனால சல்லி பைசா கொடுக்க முடியாத கடனான்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியும் தள்ளிடுறாங்க. இதுல கடுப்பான டோபியும் தாமோதரனும், இவங்க என்னடா கொடுக்கறது சரக்க, நாங்களே செய்யறேன்டான்னு சொல்லிட்டு அவங்களே போய் கள்ளச்சாராயத்தை காய்ச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துல இவங்க காய்ச்சின சரக்கு வெடிச்சு கடைசியில போலீஸ்காரங்க வந்து இவங்களை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த ஸ்டேஷன்ல நம்ம டோபி, அப்புறம் ஜெனி, தாமோதரன் 3 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஒரு ப்ராஸ்டியூஷன் பண்ற ஒரு லேடி வராங்க. இவங்க பேரு சாவித்ரி. இவங்களை பார்த்த உடனே நம்ம டோபிக்கு காதல் சும்மா அருவியா கொட்டுதுங்க. கண்டவுடன் காதல். அதுக்கப்புறம் இவங்க 3 பேரையும் வீட்டுக்கு அமுச்சு விட்டுறாங்க. ஆனா வீட்டுக்கு வந்த நம்ம டோபிக்கு சாவித்திரியோட ஞாபகமாவே இருக்கு. இதை பார்த்த ஜெனிக்கு, ஐயோ உனக்கு லவ் ஃபீவர் வந்துடுச்சுப்பா, இதை அவகிட்டே பேசி முடிவு பண்ணிடலான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில இவ வீட்டு வாசலே வந்து நிக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்ற விஷயத்த இந்த சாவித்திரி கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு எஸ்ஐ இங்க வராரு. அடுத்த நாள் காலையில ஜென்னியும் டோபியும் இந்த சாவித்திரியோட வீட்டு வாசல வந்து நிக்கிறாங்க. இவளோட கையில ஒரு லெட்டர் இருக்கு. லெட்டர் கூட இல்ல, அது ஒரு துண்டு சீட்டு தான். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான் அதோட லைன். இதை கொண்டுட்டு போய் கொடுன்னு சொல்லி டோபி கிட்ட சொன்னா, இல்ல நான் இதை நீக்கி கொடுக்கல, நாளைக்கு ஒன்ன கொடுக்கவா அப்படின்னு இவன் சமாளிக்க, நீ வேலைக்கு ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு ஜென்னியை எடுத்துட்டு போய் கொடுக்குறா. இதை பார்த்த சாவித்ரி யாரு இதை கொடுத்ததுன்னு சொல்லி கேட்க, டோபி தான் சொல்லி கையை காட்ட, திரும்பி பார்த்தா நம்ம ஆளை காணோம், விட்டுட்டு ஓடிட்டான் போல. சரி நீ நாளைக்கு அவனை நேர்ல கூட்டின்னு வா, அவனை பார்த்து பேசி எதா இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லி அனுப்பி வைக்க, அடுத்த நாள் காலையில இவங்க சொன்ன மாதிரியே 3 பேருக்கு ஒரு மீட்டிங். அப்ப இந்த சாவித்ரியோ, நான் ஒரு ப்ராஸ்டியூஷன் பண்றவன், எனக்கு இந்த காதல் கல்யாணம் எதுவுமே செட் ஆகாது, நம்ம வேணும்னா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலான்ற மாதிரி சிம்பிளா முடிச்சிடுறாங்க. இவனும் வேற வழி இல்லாம ஓகேன்னு சொல்லி தலையாட்டிடுறாங்க. ஆரம்பத்துல எல்லாமே ரொம்ப சந்தோஷமா தான் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த சாவித்ரி மத்தவங்க கூட பைக்ல போறதும் மத்தவங்க கூட பழகுறதும் நம்ம டோபிக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலே சீக்கிரமா சண்டையாகி பஞ்சாயத்துக்கு ஜெனி கிட்டே வந்து நிக்குது. உடனே இந்த சாவித்திரியும், நான் தான் அப்பவே சொன்னல, நான் ஒரு விபச்சாரம் பண்றவன், எனக்கு இந்த காதல் கல்யாணம் அதெல்லாம் சுத்தமா செட் ஆகாது, இதை பார்த்து நீ இப்ப கோவப்பட்டனா நான் என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்க, சரின்னு ஜென்னியும், இங்க பாரு டோபி, இவங்க வீட்டுல யாருன்னா இருந்தா அங்க போக கூடாது, பார்த்து கோவமும் படக்கூடாது, இவங்க வீட்டுல யாரும் இல்லாதப்போ போவோம், பாரு பழகு, ஓகேவா அப்படின்னு மாதிரி சொல்ல, நம்ம டோபியும் ஓகேன்னு சொல்றாரு. பேச்சுவார்த்தை வழக்கம் போல சமாதானத்துல முடியுது. இப்படியே நாட்களும் போகுது. இவளுக்கு கொஞ்சம் பெரிய பொண்ணா வளர்ந்துடுறாளா. ஒரு நாள் ஜென்னியோட டீச்சர் ஒருத்தன் ஜென்னி கிட்ட தப்பா நடந்துக்கலான்னு முயற்சி பண்றான். உடனே ஜென்னியும் அந்த கதவை பூட்டிட்டு வந்து செருப்பை வச்சு சும்மா சாத்துன்னு சாரு சும்மா துண்டக்கான துணியக்கானு ஓடிடுறான். அதுக்கப்புறம் இவளுக்கும் படிக்கிறதுல சுத்தமா விருப்பமே இல்லாம போயிடுது. அதுக்கப்புறம் இவளும் இந்த ஆத்துல சிப்பிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் கொத்து மாலையா விற்கிற வேலையை பார்த்துட்டு அப்படியே ஓட்டிட்டு இருக்கா. ஒரு சில நாளுக்கு அப்புறமா இந்த டோபி சாவித்திரியோட வீட்டுக்கு போனாக்கா அவ கொதிக்கிற தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்திடுறா. ஏன்டி அப்படின்னு சொல்லி கேட்க, நீ மட்டும் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம மாஸ்டரி பண்ற இடத்துல போய் குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்க, ஒரு வயசு பொண்ணு தங்க வீடு கூட இல்லாம வெளியில படுத்துட்டு இருக்கான்னு கொஞ்சம் கூட அக்கறை இருக்கா, முதல்ல வந்து ஒரு வீட்டை கட்டு, அதுக்கப்புறமா இங்க வான்னு சொல்லி சொல்ல, உடனே இந்த டோபியும், சரி நான் வீட்டை கட்டிட்டா பதிலுக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்க, சாவித்திரி ஓகே சொல்லிடுறாங்க. உடனே நம்பாலும் இருக்கிற ஒரு பேங்கா போய் லோனை கேட்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பேங்க்ல இருக்கிற மேனேஜர்களும் எவ்வளவு காசு வேணும்னு சொல்லி கேக்குறாங்க. அதை தெளிவா சொல்ல இவருக்கும் வரல. சரி நீ என்ன வேலை பாக்குறன்னு சொல்லி கேக்குறாங்க. இவர் மாஷரி பண்றத ஏதோ கொலை பண்ற மாதிரி சொல்ல, ஐயோ இது வேலைக்காவதே, நீ வெளில கிளம்புப்பான்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. இந்த நேரத்துல எலெக்ஷன் வருது போல, அதனால வில்ல அவனை எதிர்த்து போட்டிடுற ஆளுங்களை எல்லாருமே கொன்னு அவன் கறிக்கடையில டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த வேலையெல்லாம் வெளியால வச்சு செஞ்சுட்டே எப்படி நம்ம ஆளுங்களே செஞ்சு சந்தேகம் வரணும்னு சொல்லிட்டு வெளியால ஒருத்தனை அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அவன் வேற யாருல நம்ம டோபி தான். இவருக்கு காசு பணத்து மேல அதிகமா ஆசை இல்ல, இவர் பொண்ணு தங்கறதுக்கு ஒரு வீடை கட்டணும், அதுக்கப்புறம் சாவித்திரி கட்டணும், இதுதான் சரின்னு அந்த வேலையை ஓகே சொல்லிட்டு செய்யறாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச ஒரே ஆள்னு பார்த்தா அவரோட ஃப்ரெண்டு தாமோதரம் தான். ஒரு நாள் வில்லனோட கறிக்கடைக்கு நிறைய ஆடுங்களோட வந்து இறங்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஊர் பெரிய கை ஒண்ணு இவனையே போடுறதுக்கு இங்க வந்துடுறாங்க. ஏன்னா அந்த ஊர்ல இவனை தவிர யாரையும் பெரிய வியாபாரமே பண்ண விட மாட்டான். சரி இவளை ஆட்டையும் வர வச்சது யாரான்னு பார்த்தா அது வேற யாரும் இல்ல, இந்த டோபி தான். இவங்களுக்குள்ள நடந்த சண்டையில அங்க டோபி ஒருத்தனை போட்டு அடிக்க, இங்க அவனோட வீட்டு வேலை நடக்க ஆரம்பிச்சு. அங்க ஒருத்தனோட கையை பிடிக்க, இங்க சாவித்திரியோட கையை பிடிச்சு கல்யாணம் நடக்குது. கடைசியில இந்த ஊரோட பெரிய தலையோட கதையை முடிக்க இவரோட வீடும் கட்டி முடியுது. அதுக்கப்புறம் என்ன, இவர் மாமியார் வீட்டுக்கு கூட்டின்னு போயிடுறாங்க. இதை பார்த்த ஜென்னிக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஆனா டோபியோ, நான் கட்டின புது வீட்டுல பத்திரமா இருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக, சரி நீ இதுக்கப்புறம் நடந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜென்னியை தேடி வர்றாரு இந்த எஸ்ஐ. ஆனா அவங்க வீட்டுல இல்ல, மீதி கதையை உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க.
கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா டோபி ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு வராரு. அங்க வந்து பார்த்த நம்ம ஆளுக்கு செம ஷாக்கு. ஏன்னா சாவித்திரி இன்னொருத்தர் கூட கல்யாணம் பண்ணி அவங்க செமையா செட்டில் ஆயிட்டாங்க. இதுல கடுப்பான டோபியோ நைட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு அவ வீட்டு முன்னாடி போய் அண்டர்வயரோட நின்று அப்படி ஒரு டான்ஸ போட அங்க வந்த ஜென்னியும் அவங்க ரெண்டு பெரிய செம சாத்தி வீட்டுக்கு அமுச்சு விட்டுறாங்க. டோபி எந்த வேலைக்கும் போகாம ஜெனி கூடயே இருக்காரா. அந்த இடத்துல வேலை பார்க்குற ஒரு பையனுக்கும் நம்ம ஜெனிக்கும் நடுவுல ஒரு காதல் மலருது. இவனும் கொஞ்சம் தங்கமான பையன் தான். என்ன டோபியோட பேரை கேட்டதான் பையன் நடுங்குறான். ஒரு நாள் இந்த கறிக்கடை முதலாளி அந்த மீன் மார்க்கெட்டுக்கு வரப்போ இங்க டோபியை பார்த்த உடனே அவங்க கிட்ட வந்து நல்லா பேசுறான். ஆனா இது ஜெனிக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இவ்வளவு வருஷமா டோபி ஜெயில இருந்ததுக்கு காரணமே இவன் தான். அதனால உடனே இந்த வில்லனும் உனக்கு எதனா உதவி தேவைப்படுச்சுன்னா என்ன வந்து பாருன்னு சொல்லிட்டே போறான். அடுத்த நாளே கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு பிரச்சனை வருது. அது என்னன்னா உங்க இடத்த நீங்க புறம்பு வைக்கிறதுல கட்டிருக்கீங்க, அதனால அதை நீங்க உடனடியாக இடிச்சு தள்ளுங்க, இல்லைன்னா நாங்களா இடிக்க வேண்டியது இருக்குன்ற மாதிரி. இந்த வேலையெல்லாம் பார்த்து விட்டது வேற யாரும் இல்லை, இந்த கறிக்கடைக்காரன் தான். அதுக்கப்புறம் டோபி நேரில் வந்த உடனே ஏன்பா டோபி நம்பாலு, அதனால இந்த இடத்த அவன் பேர்லயே பட்டா பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சிம்பிளா முடிக்கிற மாதிரி முடிச்சுட்டு டோபி நீ எனக்கு ஒரு வேலை பண்ணி கொடுக்கணுமேனு சொல்லிட்டு இவனோட வேலையை ஆரம்பிக்கிறான். அது என்ன வேலைன்னு பார்த்தாக்கா ஊருக்குள்ள ஒரு கரும்பறிக்கிற மிஷின் வாங்கி அதுல நம்ம டோபியை அப்பாயின்மெண்ட் பண்ணி உட்கார வச்சிருக்காரு. அன்னில இருந்து இந்த கறிக்கடைக்காரனை ஊருக்குள்ள எதிர்க்கிறனாலும் சரி, அவனை எதிர்த்து போட்டியிடணும்னாலும் சரி, ஒருத்தனா காணாம போயிட்டு இருக்கு. திடீர்னு இந்த ஊருக்குள்ள ஒரு ஆளா காணாம போறதுக்கு காரணம் இந்த டோபி தான் நம்ம ஜெனிக்கு தெரிய வருது. இதை பண்ண சொல்றது அந்த கறிக்கடைக்காரன் கண்டுபிடிச்சி அவன் வீட்டுக்கு போய் அவனை கண்ணாபின்னு கத்திட்டு கொஞ்சம் சில்லற காசு எடுத்து அவன் மூஞ்சிலேயே அடிச்சுட்டு வரா. இதெல்லாம் கடுப்பான அந்த வில்லன் அவனே ஒரு காசா பொறிக்க வச்சுக்கிறான். அன்னைக்கு நைட்டு டோபியை ஒரு கேஸ்ல போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போறாங்க. அதனால ஹெல்ப் கேட்டு இந்த தாமோதரனும் இந்த கறிக்கடைக்காரன் வீட்டுக்கு வந்து நிக்க உன்னை யார் அமிச்சாங்களோ அவளை வர சொல்றான்னு சொல்லி இவனே அமுச்சு விட்டுறான். அதுக்கப்புறமா வந்து ஜெனியை கால் வலிக்க நிக்க வச்சு அன்னைக்கு ஈவினிங்கா சார் ஊருக்கு போயிருக்காரு, அவர் வந்த பிறகு நீங்க வந்தேன்னு சொல்றோம், இப்ப நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு இந்த ஜெனியோட வீட்டை யார தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா இந்த கறிக்கடைக்காரன். என் கூட நீ அட்ஜஸ்ட் பண்ணலனா உன் அப்பா வர வரைக்கும் உள்ளதான் இருப்பான்னு சொல்ல வேற வழி இல்லாம ஜெனியும் அதுக்கு ஒத்துக்கிறான். அவன் போகிறப்போ ஒரு ரூபாய் எடுத்து அந்த உண்டியில போட்டு உன்னோட விலை இந்த ₹1 தாண்டி அப்படின்னு அவளை அசிங்கப்படுத்திட்டு போறான். அதுக்கப்புறம் டோபி ரிலீஸ் ஆகுறான். திரும்பவும் ஒரு கேஸ் போட்டு பிடிச்சிட்டு போறாங்க. திரும்பவும் இந்த உண்டியில ₹1 விழுது. இப்படியே தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்க. ஒரு நாள் டோபி குடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த உண்டியில இருந்து காசு எடுத்துட்டு இருக்க. அப்ப வந்து ஜெனியும் அதுல காசு எடுத்துனா உன் கையை 2 வெட்டிடும் சொல்லிட்டு உட்கார்றப்பதான் கவனிக்கிறான் ஜெனி மாசமா இருக்கான்னு. எப்பயுமே இது மாதிரி நடந்துச்சுன்னா அந்த ஊர் பெரிய மனுஷங்களை உட்கார வச்சு ஒரு நாட்டாம பண்ணுவாங்களே. ஆனா அங்க நாட்டாம பண்ற ஆளே அந்த வில்லன் தான். அவனும் உன்னோட நிலைமைக்கு காரணம் யாருன்னு சொல்லு, அவனை இந்த ஊருக்கு முன்னாடி நிக்க வச்சு தண்டனையும் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பில்டப்பா பேசிட்டு இருக்கான். இந்த லவ் பண்ண பையனும் ஊருக்கு முன்னாடி தான் லவ் பண்ண பொண்ணோட மானமே போகுதுன்னு சொல்லிட்டு தான் தான்ற பொய்யான பழியை ஏத்துக்கிறான். தான் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு டோபி அவனை அடிக்க போக குறுக்கால ஜென்னி வந்து காப்பாத்திரா. இதுல கடுப்பான டோபியோ இதுல அவன் கோச்சிக்கிட்டு ஃபர்ஸ்ட் மாச்சரி பண்ற இடத்துல வேலை செஞ்சாங்கல்ல அங்கேயே போயிடுறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. டோபியோ எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டு சேம அமகலை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல இவருக்கும் குழந்தைய வளர்க்கணும் பார்க்கணும்ன்ற ஒரு ஆசை வந்துருது. அதுக்கப்புறமா இந்த வில்லனோட போட்ல நிறைய கடத்தல் சரக்கு கைமாறுதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆபீஸுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் போகுது. அதை வச்சு இந்த ஆள் வந்து வளைச்சு பிடிச்சி அதுல பாதி பங்கு வாங்கிக்கிறான். ஆனா இது யாரு போட்டு கொடுத்தான்றத சொல்ல மாட்டிருக்கான். இதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த வில்லன் சூச்சகமா ஒரு பிளான பண்றான். அதுல ஒரு சரக்கு ஒரு இடத்துக்கு போற மாதிரி பிளான் பண்ணி அனுப்ப இந்த வாட்டி அவன் ஈஸியா மாட்டிக்கிறான். அவன் வேற யாரும் இல்ல, நம்ம டோபியோட மருமக பிள்ளை. சரி யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு, யாரை வச்சுடா போட்டு தள்ள போறாங்கன்னு பார்த்தா அதுவும் டோபி தான். உன் பொண்ணோட வாழ்க்கையை சம்பந்தவன நீ போட்டு தள்ளாம விடக்கூடாதுன்னு சொல்லி அவனை தூண்டி விட்டு அனுப்புறாங்க. ஏற்கனவே டோபி அவன் மேல செம கோவத்துல இருக்கான். இப்ப எரிய நெருப்புல எண்ணெய் ஊத்துன மாதிரி ஆயிடுச்சு. செம கோவத்துல அவன் வீட்டுல போய் அவன் கழுத்தை போட்டு இறுக்கிட்டு இருக்க கரெக்டான நேரத்துல வந்து ஜென்னி காப்பாத்திடுற. அதுக்கப்புறமா டோபியும் உன் வாழ்க்கையை கெடுத்தவன நான் உயிரோட விடமாட்டேன்னு சொல்லி போக அவனை தடுத்து அவன் ஒன்னும் வாழ்க்கையை கெடுக்கல, எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கான். உன்னை ஒரு டைம் போலீஸ் பிடிச்சிட்டு போகும்போதும் உன்னை வெளியில கொண்டு வர்றதுக்காக அந்த கறிக்கடைக்காரன் என்னை நாசம் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக ₹1 கொடுத்துருக்கான். அந்த உண்டியில தான் இருக்கு, வேணும்னா அதை போய் உடச்சி எத்தனை வாட்டி நின்னிப்பாருன்னு சொல்லி கதறி அழுக. இதை தாங்கிக்க முடியாம டோபி அவனை சாவடிக்கலான்னு போக இப்ப நீ போய் அவனை சாவடிச்சுட்டனா போலீஸ்காரங்க திரும்பி வந்து அவனை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்ப திருப்பியும் உன்னை ஒருத்தன் வெளியில கொண்டு வரதுக்காக என்னை வந்து தொடுவான். இப்படிதான் உன் பொண்ணை பார்த்துப்பியான்னு சொல்லிட்டு கேட்க இதை தாங்கிக்க முடியாம டோபி கதறி அழுகுறாரு. அடுத்த நாள் காலையில எழுந்து பார்த்தா டோபியை காணோம். அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து 4 நாள் ஆகியும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்த சீன்லாம் எல்லாத்தையும் அந்த பக்கத்து வீட்டுக்காரமா சொல்லி முடிக்குது. இந்த பக்கம் டோபி அவனோட மருமகனும் எங்கேயோ வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டு பஸ்ல இருந்து இறங்கி வராங்க. இது தெரிஞ்ச வில்லனோட ஆளுங்க இவனுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டோபி அடிச்சு போட்டுட்டு அவன் மருமகனை அவன் கண்ணு முன்னாடியே சாவடிச்சு போடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் ஹாஸ்பிட்டல் சேர்த்ததுக்கு அப்புறமா ஜெனி கிட்ட உன் ஹஸ்பண்ட் சேர்த்துட்டான், உன் அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்கான்னு சொன்ன உடனே கோவத்துல ஹாஸ்பிட்டல்ல இருந்து கத்தி எடுத்துட்டு போய்
அந்த கறிக்கடைக்காரன் கையிலே ஒரு கோடு போட்டுறான். ஆனா பதிலுக்கு இந்த கறிக்கடைக்காரன் அவளை அடிச்சு இவன் உடம்பு கூட கிடைக்காத மாதிரி அந்த கரும்பு மிஷின்ல போட்டு உரு தெரியாம அழிச்சிடறான். இதையெல்லாம் பார்த்துட்டு வந்த ஒரு ஆளு இது எதுவுமே டோபிக்கு தெரியவனான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா மயக்கத்துல இருந்த டோபி மூழ்ச்சி இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். உடனே அங்கிருந்து கிளம்பி தான் பொண்ணோட உடம்பை தேடி அலைஞ்சா கடைசியில அவளுக்கு கிடைச்சது அவளோட மூக்குத்தி மட்டும்தான். உடனே அந்த மூக்குத்தி எடுத்துக்கிட்டு ஒரு ஆசாரி கிட்ட போய் மூக்கு குத்திக்கிறாரு. இந்த ஊர்ல அம்மனை தவிர யாருமே மூக்குத்தி குத்த மாட்டாங்க. இந்த மூக்குத்தி குத்தின அடுத்த நிமிஷத்துல இருந்து இந்த டோபியே அம்மனாவே மாறிடுறான். அது மட்டும் இல்ல, தான் பொண்ணு சேர்த்து வச்சிருந்த அந்த உண்டியல் காசை எடுத்து அதுல ஒரு ஓட்டையை போட்டு அதை ஒரு மாலையா கயத்துலயும் மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறமா டோபி சாமி ஊர்வலம் போற குதிரையில ஏறி அந்த ஊருக்கு நடுவுல வந்து இறங்க இருக்கிற எல்லாருமே டோபியை ரொம்ப பிரமிப்பா பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கறிக்கடைக்காரன் வில்லன் இருக்கான் இல்லையா, அவனோட ஆளுங்களுக்கும் நம்ம டோபிக்கும் ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இந்த புதுசா வந்த எஸ்ஐ அந்த ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி அந்த கான்ஸ்டபிள அவரோட கன் எடுத்துட்டு வர சொல்றாரு. ஒரு கட்டத்துல இந்த ஆடுங்கெல்லாம் பலி கொடுக்க வச்சிருக்க கத்திய வச்சு இந்த வில்லனோட தலையை வெட்டி அங்கவே வதம் பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த புதுசா வந்த எஸ்ஐ கொண்டு வர சொன்ன கண்ணை வச்சு நம்ம டோபியை சுட சம்பவ இடத்துல டோபி செத்து போறாரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அந்த சர்ச் ஃபாதர் ஜென்னியோட குழந்தைய தானே வளர்த்துக்கலான்னு கொண்டு போறாரு. போகிறப்போ இந்த போலீஸ்காரங்களை நீங்களாம் மனுஷங்களே கிடையாதுன்ற மாதிரி ஒரு லுக்க கொடுத்துட்டு போறாரு. சரி, நீங்க சொல்லுங்க, இதுல குற்றவாளி யாரு, செஞ்சவனா செய்ய சொல்லவனா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு படத்துல சீக்கிரமா வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் cheers.